மகாலட்சுமி நம் வீட்டிற்கு வர என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமிக்கு விருப்பமான செயல்கள் அனைத்தையும் செய்தாலும் ஏதோ ஒரு குறை என்பது வாழ்க்கையில் இருந்து கொண்டே உள்ளது. நிறைவான மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கும் அவரை நம்முடைய வீட்டிற்கு வரவழைப்பதற்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மகாலட்சுமியின் அருளை வேண்டாம் என யாரும் சொல்ல மாட்டார்கள். வீட்டில் தினமும் பூஜை செய்வது, சுத்தமாக வைத்திருப்பது, விளக்கேற்றி வைப்பது, வீட்டை நறுமணத்துடன் வைத்திருப்பது, உணவுப் பொருட்களை வீணடிக்காமல் இருப்பது, மற்றவர்கள் மனம் நோகாமல் நடப்பது ஆகியவற்றை மகாலட்சுமிக்கு பிடித்த விஷயங்களாக சொல்லப்படுகிறது. மகாலட்சுமி செல்வத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறாள். செல்வம் என்றதும் பலரும் பணம், செல்வ செழிப்பு, வசதியான வாழ்க்கை ஆகியவற்றை மட்டும்தான் நினைக்கிறார்கள். ஆனால் லட்சுமி தேவி பல வடிவங்களில் நமக்கு அருள் செய்கிறாள். இவற்றில் மிகவும் முக்கியமானது அஷ்டலட்சுமிகள் எனப்படும் 8 விதமான செல்வங்களை அருளும் ரூபங்கள். இந்த 8 லட்சுமிகளின் அருள் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் நிம்மதி, மகிழ்ச்சி, வெற்றி, கல்வி, வேலை, திருமணம், குழந்தை, தைரியம் உள்ளிட்ட அனைத்தும் கிடைக்கும். இவற்றில் ஏதாவது ஒரு லட்சுமியின் அருள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது. சிறப்பான வாழ்க்கை அமைய லட்சுமியின் அருளை பெற லட்சுமி தேவியை நம்முடைய வீட்டிற்கு வரவழைத்து நிரந்தரமாக தங்க செய்ய வேண்டும் என்பதுதான் அனைவரின் ஆசையாக உள்ளது. இதற்காக மகாலட்சுமிக்கு விருப்பமான அனைத்து விஷயங்களையும் நாம் செய்கிறோம். நாம் என்னதான் ஆடம்பரமாக பூஜை செய்தாலும், விதவிதமான நெய்வேத்தியம் படைத்து மனமுருகி வழிபட்டாலும் லட்சுமிக்கு ஒரு சிலரின் மீது மட்டும்தான் பாசம் வரும். மிக எளிமையான விஷயங்களை மட்டுமே பிடிக்கும். இதை மட்டும் செய்தாலே போதும், மகாலட்சுமி நம்மை தேடி வருவாள். மகாலட்சுமியை வீட்டிற்கு வரவைக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி குட்டி கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஏழை சிறுமி தன்னுடைய வீட்டிற்கு அருகில் அவளது அம்மா நட்டு வைத்த வாழை மரத்திற்கு தினமும் தண்ணீர் ஊற்றி அதை பாசமுடன் வளர்த்து வந்தாள். ஒரு நாள் அந்த மரத்திற்கு தண்ணீர் விடும்போது, என்னுடன் விளையாட வருகிறாயா என்று ஒரு குரல் கேட்டது. இதை கேட்டதும் பயந்து போன அந்த சிறுமி வீட்டிற்கு ஓடி வந்துவிட்டால் தன்னுடைய அம்மாவிடம் நடந்த விஷயங்களை கூறினாள். அதற்கு அவளது தாய் பயப்படாதே, அது மகாலட்சுமி தான் என கூறினாள். இதை கேட்ட அந்த சிறுமி மறுநாள் தைரியமாக அந்த மரத்திற்கு அருகில் சென்று வழக்கம் போல தண்ணீர் ஊற்றினாள். அப்போது லட்சுமி தேவி ஒளி வடிவமாக தோன்றி அந்த வாழை மரத்துக்குள் இருந்த பொற்கோவிலுக்குள் அந்த சிறுமியை அழைத்து சென்று அங்கு தங்கத்தட்டு, பாத்திரங்களில் அவளுக்கு உணவளித்து மகிழ்வித்தாள். மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி அந்த சிறுமி நடந்த அனைத்தையும் தன்னுடைய தாயிடம் விளக்கினாள். அதற்கு அந்த தாய், மகாலட்சுமியை ஒரு நாள் நம்முடைய வீட்டிற்கு அழை என்றாள். அதற்கு அந்த சிறுமி, நம் வீட்டில் என்ன இருக்கிறது, லட்சுமியை உபசரித்து அவருக்கு தருவதற்கு என்று கேட்டாள். அதற்கு அந்த தாய், மகாலட்சுமி விரும்புவது தூய்மையான, கள்ளம் இல்லாத அன்பை மட்டுமே. அதனால் நீ மகாலட்சுமியை நம் வீட்டிற்கு அழை என்றாள். சிறுமி அழைத்ததும் மகாலட்சுமியும் அவளின் வீட்டிற்கு வர சம்மதித்து வீட்டிற்கு வந்தாள். மகாலட்சுமியின் வருகையால் அவர்களின் குடிசை மாளிகையானது பொன் பொருட்கள் குவிந்தன. கிழிந்த ஆடைகள் பட்டாடைகளாக மாறின. அந்த வீட்டில் இருந்த வறுமை நீங்கியது. மகிழ்ச்சி அடைந்த அந்த தாயும் மகளும் மகாலட்சுமியை எப்போதும் தங்களுடனே தங்கும்படி கேட்டனர். அதற்கு பதிலளித்த மகாலட்சுமி, இந்த வாழை மரத்திற்கு தொடர்ந்து தண்ணீர் ஊற்றி பராமரித்து வாருங்கள். இது மகிழ்ச்சியாக வளர்ந்தாலே நான் உங்களுடன் இருப்பதாக அர்த்தம். உங்களின் வாழ்க்கை உயரும் என ஆசி கூறி மறைந்தார். மகாலட்சுமி சொன்னபடியே தொடர்ந்து வாழை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வந்தனர். அந்த தாயும் மகளும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்தனர்.